நான் ஏன் கமலஹாசனை பாராட்டி பேச, ஆனால் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த லோக்கல் சரக்கு இல்லை என்றால் எந்த அரசாங்கத்தையும் நடத்த முடியாது. பாயிண்ட்டுக்கு நான் போகிறது, சரக்குக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இருக்குது. அதில் ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கும் ஜோடியாக இருந்திருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கும் ஜோடியாக இருந்திருக்காங்க, எனக்கும் ஜோடியாக இருந்திருக்காங்க. கரட முரட்டாக இருக்கான்னு பார்த்தா பெரிய கவிஞனா, பெரிய எழுத்தாளர், மியூசிக் டைரக்டர் அப்படி இப்படின்னு போட்டு அடுக்கிறாங்க. இப்போ நான் எப்போ இளைஞர்களுக்கு சொல்லுவேன் பேசி முடிக்கும் போது, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் இந்த லோக்கல் சரக்கு. படத்தில் நடித்த கதாநாயகி எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, நல்ல உயரம். இந்த கயல் படத்தில் வருது ஒரு பொண்ணு, அந்த மாதிரி உயரம் இது. இது உயரத்துக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம தினேஷ் மாஸ்டர் போட்ட. உட்கார் நீ எங்கே ஒதுங்கினாலும் அந்த தப்பு. ஆனால் அந்த டைரக்டர் ஏன் பாராட்டுறேன்னா, 2 செங்கலை போட்டு அப்படி ஊதி விடுவாங்க. எப்பயுமே எவனுமே தன்னுடைய மைனஸை ப்ளஸ் ஆக்குறானோ அங்கே வெற்றி மாஸ்டர். அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த கதாநாயகி நான் வரும்போது பார்த்தேன், இப்போ நான் ரொம்ப உயரமாக இருந்தோன்னே நினச்சேன், ரொம்ப உயரமாக இருந்தால் நடிக்க வராது அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பொண்ணு வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எக்ஸலண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே. பொதுவாக நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. அந்த பாலில் அது டைரக்டர் வந்து ஒரு படம் பேர் லோக்கல் சரக்குன்னு வச்சுருக்காரு. அவருக்கு தெரியாத அந்த விஷயம். பொங்கி வந்தால் கொஞ்சம் மேலே மிக்சரை போட்டோம்னா அடங்கிடும்னு தெரியும். அதனால் அதை வச்சுருக்காரு. அது தினேஷ் மாஸ்டருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம்லாம். அது நல்ல மேலே போட்டு அதை நல்லா யூஸ் பண்ணாங்க அந்த இடத்துல. முக்கியமாக இங்கே வந்திருக்கிற நம்ம ராஜேஷுடைய சகோதரிக்கும் மனைவிக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா கூட பிறக்கிறவங்க எல்லாருடைய ஹெல்ப்பால் நம்ம நல்லபடியாக வர முடியுன்றதுக்கு இன்னும் ஒரு பெரிய உதாரணம். மேலும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரருக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கு, அவங்க சினிமாக்காரங்க. கமலா தேட்டர் எப்பயுமே சினிமாவுக்கு தனியாக ஒரு ப்ரையாரிட்டி உண்டு. அதனால் இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கங்களை கூறி, மேலும் ஒரு சில பேரை விட்டிருந்தால் நான் உதட்டளவில் விட்டிருப்பேன், உள்ளத்தளவில் அல்ல என்பதை சொல்லி, என்னை வந்து தம்பி ராஜேஷ் வந்து கூப்பிட்டாப்புல. அதாவது நம்ம கவிதா பாரதி அவங்க ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அவன் என்ன படம் புக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தான். அங்கே போயிருந்தேன். இந்த ஆர்கே சுரேஷ் நடிக்கிறார் ஹீரோவான்னு, அந்த படத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா இவர் வந்து நான் தான் சார் லோக்கல் சரக்கு. எனக்கு லோக்கல் சரக்கு மட்டும் காதில் உழுவுது, டைரக்டர் உழலை. என்னடா இவன் லோக்கல் சரக்கு சொல்கிறான், அவன் என்னடா. கடைசி பார்த்தா படம் பேர் லோக்கல் சரக்குன்னு சொன்னான். நான் அப்போ தான் சொன்னேன், இந்த பேரை வச்சதுக்காக இது நல்லா ஓடுண்டார். ஏன்னா அது சரக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டாங்கன்னா படம் புரியாது. அடுத்த நாள் தெளிஞ்ச உடனே திருப்பி சரக்கு ஏற்றிக்கிட்டே வந்துடுவான். இந்த லோக்கல் சரக்குக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் நான் உனக்கு. நல்ல ஒரு அருமையான விஷயம். லோக்கல் சரக்குன்றது நம்ம ரொம்ப சீப்பாக சொல்லக்கூடாது. இந்த லோக்கல் சரக்கு இல்லை என்றால் எந்த அரசாங்கத்தையும் நடத்த முடியாது. இல்லை சும்மா பேசுவோம், நான் காந்தியவாதி குடியை நிறுத்துகிறேன்னு. குடியை நிறுத்துகிறேன்னா எப்போ நிறுத்துறடான்னா, நேற்று நைட்டு தூங்கும்போதுக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன், காலையில் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல போனேன் இல்லையா. அதனால் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறதில்ல. இந்த சரக்குக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இருக்குது. சாதாரணமான இஷ்யூ கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லலாம் சார், இது இந்த மாதிரி இந்த கடைகளே இல்லாத ஸ்டேட்லாம் இருக்குது. அது கரெக்டு. நீங்கள் பழகிட்டீங்க அப்படி, நாங்கள் இப்படி பழகிட்டோம், என்ன செய்கிறது. இல்லை இதில் யாருமே போய் குற்றமோ குறைகளோ சொல்லிக்கிட்டு, எல்லாருமே நீங்கள் சொன்னீங்களே கடையெல்லாம் மூடிடுவேன்னு, எங்கே மூட சொல்லுங்க பாப்பா. யார் அதெல்லாம் கடை மூடினா நாரி போய்டும். ஏன்னா பெரிய வர முடியாது. ஒரு வாட்டி குடிச்சிட்டு மறந்து போய் 2வது வாட்டி குடிக்கிறான், அது அந்த இடத்த போய் எப்படி விடுறது. சினிமாவை வந்து பார்க்குறாங்களா இப்போ ஜனங்க? பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த கடையில் இருக்கிற கூட்டம் எங்கேயுமே கிடையாது. அதுவும் ஒரு வெறித்தனமாக பாட்டில் தீர்ந்துருமோன்னு தலை மேலே தாவி போய் வாங்குறான். முந்தி டிக்கெட் வாங்குற மாதிரி. இந்த சின்ன இதில் டிக்கெட் வாங்கும்போது கேசினோ தேட்டரை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க,
நான்லாம் வந்து 166 டிக்கெட்டு அந்த டிக்கெட்டுக்கே பயமுறுத்தி போய் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா க்யூவில் நிற்க முடியாது. அதனால் இந்த லோக்கல் சரக்கு படம் வந்து அவரே மியூசிக் டைரக்டரு, அவரே எல்லாமேன்னு சொன்னார். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா பெரிய கவிஞர்லாம் சொல்லிட்டாங்க இந்த லைன்லாம் நல்லா இருக்குன்னு. நான் எப்பயுமே எனக்கு வந்து நான் அந்த பழைய படத்தை பார்த்தது, நடிகர் திலகம் படம், புரட்சி தலைவர் படம், ஜெமினி கணேசன் படம் பார்த்து என் கண்ணு கெட்டு போன கண்ணா. அதனால் நான் யூஸ்வலாக அப்படி யோசிப்பேன். பட் இந்த படத்தில் பாட்டெலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு மியூசிக் டைரக்டர் ராஜேஷ்னு சொல்லும்போது இன்னும் பெருமையாக இருக்கிறது. அதுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. சகோதரர் ராஜ்குமார் தான் இதை டைரக்ட் பண்ணார். சினிமா எப்படின்றதுக்காக, ஏன்னா அண்ணன் ராஜன் என்னை விட சினிமா பற்றி விளக்கமாக பேசுவார். சினிமானா என்னன்றதை கேட்டு பாருங்கள் ராஜ்குமார் சார்கிட்ட. இந்த ராஜ்குமார் இருக்கானே, எஸ்பி ராஜ்குமார், இவருக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். அவரும் எனக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு, கார்மேகம் படம் பண்ணார். அற்புதமான ஒரு இது. என்னென்ன அவர் பெரிய ரெக்கார்டு வச்சாருன்னா, மனோரமாவுக்கு நான் ஜோடி, எனக்கு ஜோடி மனோரமா இல்லை, அந்த அம்மாவுக்கு ஜோடி நான். அதில் ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கும் ஜோடியாக இருந்திருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கும் ஜோடியாக இருந்திருக்காங்க, எனக்கும் ஜோடியாக இருந்திருக்காங்க அம்மா. அந்த பெருமை வந்து ராஜ்குமாருக்கு சார் அப்படி ஆக்குனார். அது மம்முட்டி என்னுடைய அப்பா. அதில் கொடுமை அதுதான். மனோரமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். மம்முட்டியை போய் என்னடா எங்கள் அப்பனுக்கு போய் வயசாகிறதால போய் எனக்கு வந்து நான் வந்து என் மகன் சொல்கிற மாதிரி பண்ணிட்டார். எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. இருந்தாலும் அற்புதமான படம். ஆனால் ராஜ்குமாரை பற்றி தான் நான் சினிமாவை நினச்சிக்கிட்டேன். இப்போ அவர் சொன்னார், பக்கத்தில் இல்லை ராம்லாம் இருந்தாங்க டைரக்டர்லாம். அவர்கிட்ட சொன்னேன், ஏடா இந்த படத்தில் போடல? நான் இப்போ உரிமையோட கேட்பேன். நான் ஏடா இந்த படத்தில் போடல? இல்லைண்ணே, உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் இதுக்கு ஒத்து வராது. நான் சொன்னேன், நீ எப்போயாவது வீட்டில் வந்து என்னை கேட்டியா? இல்லை, என்னை கேட்காமையே நீயா ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கு நீ யார்? நீ என்னை கேட்டியா? ராதாரவி சார் நீங்கள் நடிக்கணுண்ணே வாங்கண்ணே, இல்லை என் சம்பளம் எவ்வளோ, பட்ஜெட் ஒத்து வரல, அது நியாயம். இப்படி உட்காந்த இடத்துலையே பேசி தான் சினிமாவில் வந்து நிறைய பேரை துரத்தி விட்டீங்க. உங்களுக்கு பார்க்க முடியலன்றதுக்காக ஏதாவது இப்படி சொல்லலாமா? இல்லை நான் நினச்சிக்கிட்டேன் ராஜ்குமாருக்கு சொல்ல. இன்றைக்கி இருக்கிற சினிமா அதுதான். ஏங்க ராதாரவியை போடலாமா? அவர் ரொம்ப பிஸிங்க, வீட்லேயே உட்காந்துருப்போம். சும்மா எவ்வளோ அடிச்சு விட்டுக்கிறது. இல்லைங்க நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்டா ஃபோன் பண்ணுறது இல்லைன்னு யாரையாவது நண்பர்களை கேட்டால், இல்லை மச்சான் நீ பிஸியாக இருப்பேன். நீ பார்த்தியா நீ நான் பிஸின்னு? சும்மா ஒரு ஃபோனும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, எதுக்காக ஒரு பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி சினிமான்றது அதுதான். அதனால தான் சொல்லுவேன், சினிமா மட்டும் காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும். சும்மா இருந்துட்டோம் செத்து போய்ட்டோன்னு வேற ஆளை போட்டுருவாங்க. ரெடி, அதெல்லாம் கவலை யார்பட்டா என்ன? நடிகர் திலகமும் புரட்சி தலைவரும் ஜெமினி கணேசனும் செத்த உடனே ஸ்டுடியோ நான் மூடிட்டாங்களா? நான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னது பங்கு போட்டு விற்றுருப்பாங்களே ஒழிய அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சினிமா சாக போகிறதில்ல. அற்புதமான ஒரு படம் தான் இது. ஏன்னா யோகி பாபு நடிச்சிருக்காரு. நான் உள்ளே வரும்போது தான் பார்த்தேன் யோகி பாபு பேனரை. அப்புறம் ஏன்னா உன் படத்துக்கு வியாபாரத்தை பற்றி ஏன் கவலைப்படுற? யோகி பாபு இருக்கார். இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி ரோலிங் கப்பு அவர்கிட்ட இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் யோகி பாபு இருக்கார், தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. பார்த்தேன், நல்ல டான்ஸ் ஆடினோடனே பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி தான் கவிஞர்களை வந்து நடிகன் ஆக்கிடணும், பாட்டெலாம் எழுதிடுவாங்க அவங்க. அப்புறம் இசையமைப்பாளரை ஹீரோ ஆக்கிடணும், அவங்க இசை அமைச்சிருவாங்க. அப்புறம் அதே மாதிரி இப்போ டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ ஆக்கிட்டு அவரே டான்ஸ் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணிவிடுவார். உங்களுக்கு ஒரு செக்ஷன் போயிடுச்சு பாருங்க. ஒரு யூனியன் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். எதாவது மிந்தி வந்து வெறும் நடிகனை தேடுற வேலையே கிடையாது. இப்போ நான் நடிகர்களுக்காகன்றது இல்லை, இப்போ வரவங்களும் ஒழுங்காக நடிக்கவும் மாட்டாங்க, அது வேறு விஷயம். உள்ளே வரும்போதே பயமுறுத்துறாங்க. இப்போ ராஜ்குமார் சொன்ன மாதிரி, இல்லைங்க அவர் விலைவாசி ஒத்து வராதுங்கன்னு பார்க்காம கூட சில பேர் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா அதுக்காக யாரையாவது இப்போ நடிப்புன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். இது தினேஷ் மாஸ்டருக்கு வந்து நடிப்பு வருதுன்னா அதில் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா அவன் டான்ஸ் மாஸ்டர், சகல விதமான எக்ஸ்ப்ரெஷனையும் முகத்தில் காட்டியிருப்பாப்புல டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது.
அதனால் அவருக்கு நல்ல ஈஸியாக நடிப்பு வரும். அவர் பாதி நடிகன் ஆயிடுறாங்க. அதனால் இப்போ தினேஷ் மாஸ்டர் செஞ்சுருக்காரும் போது நான் பார்த்தேன், தான் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தேன். என்ன அவர் தாடி வச்சு பண்ணியிருக்காரு, எப்போ சோகமாக இருக்கார் எப்போ சந்தோஷமாக இருக்காருன்னு தெரியல. அது நான் எல்லாமே தாடி வச்சவங்களுக்கு பூராவே நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன், பேசுவேன், சொல்லுவேன். ஏன்னா முந்தியெல்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜெமினி சார் வந்து தாடியோட அப்படி வர்றாருன்னா சோகம்னு அர்த்தம், காதலில் தோத்துட்டாருன்னு அர்த்தம். ஆனால் இப்போ தாடி வச்சுருக்கனால எப்போ தோக்குறாரு எப்போ ஜெயிக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்காச்சும் ஏன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த லோக்கல் சரக்கு போன்ற படங்கள் இதெல்லாம் ஏன்னா சின்ன படம், இதெல்லாம் ஓடணும். ஓடினா தான் சும்மா எல்லாருமே ஆடியன்ஸு எல்லோரும் வெளியே பேசுகிறது சொல்கிறேன். இல்லை சார் டிக்கெட் ரேட் ஏறிடுச்சு, உள்ள டிக்கெட் ரேட்டு ஏறலடா, உனக்கு ஏசியும் வேணும், குழுன்னு உட்காரணும், ஏறக்கூடாதுன்னா எப்படி? அது என்ன செய்வாங்க தேட்டருக்காரங்க? அதனால் நீ என்ன தெரியுமா செய்யணும்னா, படம் பார்க்க வரவன் சொல்கிறேன், குடும்பத்தோடு போனால் எப்படியும் ஒரு 5000 ரூபா செலவாயிடுது சார். நீ ஏன்டா 5000 ரூபா செலவு பண்ணுற? 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு கழுத, அதை வாங்கிக்க. ஏன் போய் இந்த வெளியே போய் பாப்கார்ன் வாங்குறதும் மயிர்கான் வாங்குறது எதுக்கு உனக்கு? அதுதான் விலை ஜாஸ்தின்னு தெரியுது இல்லை? அதை சேர்த்துக்கிட்டு நம்ம சினிமா மேலே படிய போடுறான், தேட்டர்லாம் விலை ஜாஸ்தி சார்னு. நீ வெளியேந்து வரும்போது உள்ளே சொல்லிவிட்டு வந்துடு ஒரு பாப்கார்னை. அது ஏன் எல்லாருக்கும் ஒவ்வொரு கூல்ட்ரிங்க் தான் வாங்கி தருவியா நீ எப்பவுமே ஒரே கூல்ட்ரிங்கில் 2 ஸ்டாப் போட்டு குடித்தவன் தானே நீ ஒரு டைமில்? இல்லை நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிச்சின்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. அதனால் ஒன்று வாங்கி அது நீ இதை தேட்டர் உள்ளே வந்து குடித்தா தான் தகந்திருமா? இதெல்லாம் வந்து எங்கள் சினிமா மேலே பழிய போட்டால் நாங்கள் என்ன செய்யறது? கேட்டால் நடிகர்கள்லாம் நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க. இப்போ கூட நான் சொல்லிடலாம், தினேஷ் மாஸ்டர் நீங்கள் பெரிய ஹீரோ ஆகும்போது சம்பளம் வாங்காதீங்கன்னு. ஆனால் அவர் குடும்பத்தை ஏன் காப்பாற்றுவான்? அவங்களா கேட்குறாங்க, நம்ம போய் கொடுக்குறோம். இப்போ என்ன கூட பார்த்தேன், படம் பார்த்தோன்னே கரெக்ட் தினேஷ் மாஸ்டர் நல்லா தானே இருக்கார், நம்மளை புக் பண்ணலாமேன்னு போகிறோம். அப்போ அவர் கேட்குறத கொடுத்து தானே ஆகணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ டெஃபினட்டாக தினேஷ் மாஸ்டர் போன்றவங்களாம் பெரிய ஆள் ஆனாங்கன்னா அவங்களுக்குலாம் புரியும் எவ்வளோ தூரம் ஏற்றுறது எவ்வளோ தூரம் இறக்குறதுன்றதெல்லாம் தெரியும். அதே மாதிரி இப்போ டைரக்டர் இருக்காருன்னா அவரை சுற்றி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ நல்ல உள்ளவங்களும் சேர்ந்து, ஏன்னா ஒரு சினிமாக்காரன் நல்லா வரணும்னா மௌனை தாலி அந்து போயிடும். நான்லாம் வந்து எம்ஆர்ஆர் மகன் தான். எங்கள் அப்பா செத்து 16வது நாள் இந்த விஜயவாகினி உள்ள எங்கள் அப்பாவுடைய கார் MSM 8679 அந்த காரில் நான் போகிறேன் உள்ளே. நான் வந்து எடிட்டர் எல் கேசவனை பார்க்கறதுக்காக போகிறேன். உள்ளே போகும்போது வெளியே செக்யூரிட்டி என்னை நிறுத்திட்டான். எதுக்குப்பான்னு கேட்டேன். இல்லை சார் உள்ளே கார் போகக்கூடாது, இங்கே தான் பார்க் பண்ணணும். இல்லையா நான் எம்ஆர்ஆர் பிள்ளையா, எம்ஆர்ஆர் வண்டியா? அது எங்களுக்கு தெரியும் சார், அவர் செத்து போய் 16 நாள் ஆயிடுச்சே. டக்குன்னு ஒரு கேட் மேன் என்னை நிறுத்தினாயா, உள்ளே வரக்கூடாது வண்டி, அப்படியே போய் நிறுத்துங்கன்னு. அப்போ முன்னாடியே நிறுத்திட்டு அப்புறமா நான் நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பெப்சியில் வந்து தலைவராக வந்தோடனே அவங்களாம் நம்மளை செலவு அடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். நான் பெப்சியில் இருந்த ஒரே நடிகன் நான் தான் உபத்தலைவராக, அதுக்காக சொல்கிறேன். மேலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீங்கள்லாம் வந்து படம் பாருங்கள், தேட்டரில் வந்து படம் பாருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். எவ்வளோ தான் தமிழ் ஜனங்கிட்ட சொல்கிறது? அப்புறம் எப்படி தமிழ் படம் வளரும்? கேட்டால் அது நல்லா இல்லை சார் படம்னு. சரி, அது நல்லா இல்லை, இங்கிலீஷ் படத்தை போய் பார்க்குறியா, அது நல்லா இருக்கா? அதில் உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இல்லைங்க, இப்போ தமிழில் டப் பண்ணிக்கிட்டே தமிழில் டப் பண்ணது அதுதான் அந்த டைலாகான்னு உனக்கு தெரியாதுடா. இங்கிலீஷ் படத்தை போய் பார்க்குறான். இந்த மாதிரி கருமம் நல்ல லவபிள் பிக்சர்ஸ் லைக் ரோமன் ஹாலிடே அது மாதிரிலாம் ஓடினாலும் பரவாயில்ல. இப்போ என்னென்னமோ கருமத்தை கொண்டாந்துட்டான், சயின்டிஃபிக்காக உள்ளே கொண்டாந்து ஒரு மிருகத்தை காட்டுறான். நம்ம ஜனங்க விழுந்து போய் பார்க்குது. அதை அந்த மிஷின் வந்து தமிழில் பேசுது, ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பசங்க எல்லோரும் பார்க்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு நம்ம படத்தை பாருங்க. இது காமெடி ட்ராக்கோடு இருக்கிற படம், கலகலப்பாக இருக்கிற படம். டிக்கெட்டில் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், பேத்தாஸ் டேக்ஸ் கிடையாது. ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் இருக்குது. சாரி, பேத்தாஸ் டேக்ஸ், சென்டிமெண்ட் டேக்ஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் இந்த லோக்கல் சரக்கு. அதுக்காக சொல்கிறேன்.
ஏன்னா டெஃபினட்டாக இப்போ ராஜன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ஸ் அங்கே தலைவராக இருக்கார். அவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும். இந்த சினிமா விடிவு காலம் வரும், வராமல் இருக்காது. அப்புறமா நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, பெரிய படமாக எடுக்கிறீங்க, அப்புறமா வந்து ஒரே ஆள் வாங்குறாங்கன்னு ஒருத்தர் பேரை சொல்கிறீங்க. அவர்கிட்ட பணம் இருக்குது, வாங்குறாரு. நீ விற்காதாங்க, வேறு எங்கேயாவது விற்றுட்டுப்பா. அவங்க படம் வாங்கினதுனால தான் நான் கமல்ஹாசன் படம் 100 நாள் ஓடிச்சுப்பேன். இல்லைன்னா 100 நாள் ஓடி இருக்க வாய்ப்பு இல்லையா? நான் 100 நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த 100 நாள் 3 நாள் போதும். இந்த இப்போ கூட சொல்லும் போது கோரிக்கையை கொடுத்தாங்க, 3 நாளுக்கு அப்புறமா விமர்சனம் கொடுங்கன்னு. அது முடியுமா? அதை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நார்வேயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன. இங்கேருந்து நார்வேக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயும் அது எப்படி 3 நாளில் உன் படத்தை விமர்சனம் பண்ணுவாங்க? அதனால் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் அட்வான்டேஜ் எப்பயுமே பெருசாக தான் யூஸ் பண்ணுவாங்க. சகோதரர் ஸ்நேகன் சொல்லும் போது கூட இந்த தலைப்பை தப்பாக போடுறீங்க, கீழே போடு. எப்படிங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிடுறது? எதையாவது இப்படி சொல்லி தான் உள்ளே கூப்பிட முடியும். இப்போ கூட நான் பேசியிருக்கேன், ராதா ரவி இவரை சாடினார், அவங்களா போடுவாங்க. ஐயா நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு 4 நாள் கழுதை விற்றுட்டு போட்டுமே. நம்மளால் குடும்பம் நடத்துகிறாங்கல்ல அவங்க, அதுக்கு நன்றி சொல்லிடணும். தப்பான தலைப்பை போடாதீர்கள்னு. அப்படி போட்டாதான் ஏன் பார்க்குறான் ஜனங்க. நீ நல்ல அறிவோடு போடுங்க, பார்க்கவே மாட்டான். அறிவோடு இருந்தால் பார்க்க மாட்டான். சும்மா இது ஒரு தமாஷ், இப்படி போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ கூட நான் வந்த உடனே சொல்லலான்னு பார்த்தேன், தயவுசெய்து செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போய். மேடையில் வாழ்ன்னு கத்திக்கிட்டு பேசுகிறாங்க. ஸ்நேகம் பேசும்போது நான் பார்த்தேன், ஒருத்தங்க செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? இருக்கிற நேரத்தில் எப்படி ஃப்ரீ பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டீங்க. இந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு 2 கோடியில் வியாபாரம் பண்ண போகிறதே இல்லை நீங்கள். அதனால் உட்காரும்போது பாருங்கள். ஆனால் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கமலா தேட்டர் போன்ற இங்கெல்லாம் வந்து படம் பார்க்கணும். படம் பார்த்தா தான் நாங்களும் வாழ்வோம். நாங்கள் வாழ்ந்ததை இப்படி வந்து பேச முடியும், எங்களை கூப்பிடலாம். இல்லைன்னா எங்களை மறந்துடுவாங்க. அதற்காக சொல்கிறேன். இந்த சகோதரர் வந்து இப்போ லோக்கல் சரக்கு எடுத்திருக்காரு. அவர் வந்து தாய் தந்தையர் மேலே ரொம்ப பிரியத்தோடு எப்பவுமே இருக்கக்கூடியவர். அது கேள்விப்படும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பவுமே இளைஞர்களுக்கு சொல்லுவேன், பேசி முடிக்கும்போது, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே வச்சு பார்த்துக்குங்க. அதுதான் அழகு. கடைசி வரைக்கும் ஸ்வீட் நியூசன்ஸ் தான், அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தாய் தந்தையர் இல்லையா, நமக்காக உயிர் விட்டவங்க இல்லையா? ஒருத்த கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது, அடுத்த நாள் காலையில் அம்மா கிட்ட போய் சொன்னான், ஏம்மா என் பொண்டாட்டி ஒரே தொந்தரவு பண்ணுறான். என்னடா? முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம், அவங்க அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துருன்னு சொல்லிகிட்டே இருக்காம. அப்படியா? இப்போ தானடா கல்யாணம் ஆச்சு, என்ன குழந்தை பிறந்ததுன்னா ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு போய் சேர்ந்துடுறேன். இவன் அதுக்காக வேகம் கொடுத்துட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை பிறந்தது. ஏம்மா ஆம்பளை குழந்தைம்மா பார்த்துட்டேல்ல, போமான்னு. அந்த குழந்தை படித்து முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே போயிடுறேன். அப்புறம் நல்லா படித்தான், அவன் டாக்டருக்கு படித்தான், கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனவுடனே அன்னைக்கு நைட்டு, ஃபஸ்ட் நைட்டு பேரனுக்கு இந்த அம்மா வெளியே படுத்திருக்கா. பக்கத்தில் வந்து மருமவை எழுப்புறான். என்னம்மாங்க? பாருங்க, என் மருமவை என்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்கிறான் என் பையன்கிட்டன்னு சொல்கிறான். அப்பாவை கையை பிடிச்சான். அம்மா கேட்கு, அது மாமியார் கேட்கு, இந்த நாளுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அது ஒரு சைக்கிள் ராஜா, நீ துரத்திடுவ, பின்னாடி நீ திருத்தப்படுவாய், ஞாபகம் வச்சுக்க. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர் ராஜேஷுக்கு யாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ண தேவையில்லை. அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அவங்க சகோதரி ஆசீர்வாதம் இருக்குது, மனைவியுடைய ஆசீர்வாதம் இருக்குது. குடும்பத்தார் அத்தனை பேரையுமே அவர் கும்பிட்டுக்கிட்டே இருக்கார் அந்த மனுஷன். அதனால் எனக்கு இவ்வளோ நல்லவன்னு தெரியாது ராஜேஷ். நான் லோக்கல் சரக்குன்னு படம் பேரை பார்த்த உடனே அவனை பார்த்தாலும் ஒரு கரடு முரட்டாக இருக்கான்னு பார்த்தா பெரிய கவிஞனா, பெரிய எழுத்தாளர், மியூசிக் டைரக்டர் அப்படி இப்படின்னு போட்டு அடுக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் எல்லாருக்கும். நான் ஒன்று சொல்கிறத கேட்டுக்கிறேன், செல்வமணிக்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் தான் எனக்கு பெப்சிலேருந்து மூட்டை அரிசிலாம் எங்களுக்கு அனுப்பிச்சிங்க, எங்கள் யூனியனுக்கு, டப்பிங் யூனியனுக்கு. அதனால் சொல்கிறேன், எவ்வளோ நல்லது பண்ணாலும் சினிமாக்காரன் நன்றி கெட்டவன். எழுதி வச்சுக்க, உன் படம் ஓடல அவனுக்கு சந்தோஷம் மாதிரி எவனுக்குமே கிடையாது. உங்கள்கிட்ட தான் வந்து மூட்டை அரிசி வாங்கிட்டு போயிருப்பான், அவனை சந்தோஷப்படுவான்.
4 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாங்க. எப்படிப்பா இந்த படம்? அவ்வளோதான் அது. அப்படியா? இந்த படம் அது க்ளோஸ், முதல் ஷோலே க்ளோஸ். அப்படியா? ஆமாம், நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி? நம்ம படம் சுமாராக போகுதுண்ணே. இதுதான் முதல் க்ளோஸே. அடுத்தவனுடைய தோல்வியை பற்றி பேசும் இடம் தான் சினிமா கம்பெனின்னு நான் சொல்லலை, அண்ணன் ஆர்.எம். வீரப்பன் சொன்னார். பூவிலங்க 100வது நாளில் சொல்கிறாரு. அதனால் சொல்கிறேன், அடுத்தவர்கள் தோல்வியை பற்றியே ரசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, வெற்றியை பாருங்கள். ஓடினா தான் நல்லாயிருக்கும். நான் ஏன் கமலஹாசனை பாராட்டி பேசினேன்? நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை எனக்கு அவர் எதிர்பார்த்தார், நான் அவருக்கு எதிர்பார்த்தேன், அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் இந்த வயசில் வந்து நின்று காமிச்சானா இல்லையா அந்த படத்தை? விக்ரம் படத்தை 100வது நாள் ஓடுது. யாரால் ஓடுதோ, இவங்களால் ஓடுதா, அவங்களால ஓடுதான்றதை ஜனங்க வந்து உட்காந்து பார்த்தானா இல்லையா? அவ்வளோதான். அப்போ ஜனங்களை நம்ம கரெக்டாக முட்டாளாக்கியிருக்கோன்னு அர்த்தம். ஆமாம், ஏன் ஜனங்களை முட்டாளாக்கினா தான் படம் ஓடும். நீ ஒவ்வொன்றா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன செய்யுறது? இல்லை, அன்பை வாணி எம்ஜிஆர் ஓடினார் பாடிக்கிட்டே, புதிய வானம் புதிய பூமின்னு காஷ்மீரில் பாடுவார் சிம்லாவில். நான் சிம்லா போகும்போது இங்கே தாங்க புரட்சித் தலைவர் ஓடினாருன்னு சொன்னாங்க. சரி, நானும் ஓடி பார்த்தேன். மூச்சு வாங்குறியா, பாட முடியல என்னால். அந்த மனுஷன் பாடலாம், சினிமாவில் எல்லாம் செய்வோம் நாங்கள். அதுக்காக சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து சினிமாவை நீங்கள் வாழ வைங்க. அப்போ தான் உங்களுக்காக நாங்களும் இருப்போம். எந்த பிரச்சனைனாலும், பொது பிரச்சனைனா சினிமாக்காரன் தான் கூப்பிட்றீங்க. அதுக்காக சொல்கிறேன். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுலேருந்து எதை எடுத்துங்க, பெரிய பெரிய டைரக்டர்லேருந்து வெற்றிமாறன்லேருந்து இது மாதிரி பெரிய டைரக்டர்லாம் வந்து இறங்கி ஒர்க் பண்ணாங்க. இந்த இப்போ செல்வமணி, நான் எதிர்பார்க்கல செல்வமணிக்கிட்ட இவ்வளோ ஒரு ஒரு உணர்வோடு நின்று போராட்டங்கள்லாம் பண்ணவர். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் சினிமா வந்து தேட்டரில் பாருங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் அன்பர்கள் பெருசாக எழுதுங்க, பெருசாக எழுதுங்க. சும்மா விமர்சனம் 3 நாள் கழிச்செல்லாம் எழுத வேணாம். என்றைக்கு வேணாலும் எழுது, படம் ஓடுறது ஓடும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போதே வெளியே போகும்போதே நியூஸை போட்டுடுறான் இன்டர்வெல்லில். தராதரா நல்லா இல்லை, இன்டர்வெல்லையே சொல்லிடுறான் ஐயா அநியாயத்துக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து பாருங்கள், படம் பாருங்கள், பெரிய வெற்றி வரணும். சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.